வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோழநாட்டு திருத்தலத்தில் 18வது திவ்ய தேசமா விளங்கக்கூடிய திரு ஸ்ரீ தாமோதர நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திரு கண்ணங்குடிக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டன் நிறுத்திப்போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஊருக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாகப்பட்டினம்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலியூருங்க ஊருக்கு வந்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனீங்கன்னா இந்த திருக்கண்ணங்குடி வந்துடும். இங்கே ரொம்ப அற்புதமாக பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கிறாரு. அதாவது கட்டுப்பட்டது. அந்த கட்டுப்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்வாச முனிவர் வந்து வெண்ணெயிலேயே கண்ணனை உருவாரம் செய்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கண்ணனுக்கு வெண்ணெய் வேணும் இல்லையா, அந்த வெண்ணெய் வடிவத்தில் இருக்க கண்ணனையே கண்ணன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டதுனால துர்வாசர் துரத்தி அங்கேருந்து தவம் புரிஞ்சவங்களாம் பிடிங்க அப்படின்னு சொல்லி துர்வாசர் சொன்னதுனால பிடிச்சி கட்டுப்பட்டதுனால அந்த உருவத்திலேயே கட்டுப்பட்டு இங்கே தாமோதர பெருமாளாக காட்சி அளிக்கிறார். நமக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மயில் மரம், ஊரா கிணறு, உரங்கா புளிமரம், மகிழ் மரம், இந்த மாதிரி பல சரித்திரங்கள் இருந்திருக்குது. இப்போ வந்து மகிழ் மரம் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதை தான் நீங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரொம்ப பெருமாள் வந்து தாமோதர நாராயண பெருமாளாக அங்கே நம்ம காட்சியளிக்கிறாரு. உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்திங்கன்னா ஒரு கொடி கம்பம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட மிகப்பெரிய கேட்டு, அதாவது கதவு பார்த்திங்கன்னா மரத்துலேயே அந்த பூட்டிச்சுன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த கதவுலேயே பாருங்கள், சுதர்சன சக்கரம், சங்கு, இது மாதிரி பல உருவங்கள் பதித்தப்பட்டது இருக்குது. இந்த திருக்கோயில் வந்து கடைசியாக கும்பாபிஷேகம் நடந்தது ஃப்ளாக்ஸ் வச்சுருக்காங்க. அதை கல்வெட்டாக வெடித்து வச்சுருக்காங்க. கொடிக்கம்பம் பாருங்கள், பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. பார்க்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தீரா வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த திருக்கண்ணங்குடிக்கு வந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா நியாயமான கோரிக்கையை வழக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. அது போக போக உங்களை அடுத்தது ஒன்று காமிக்கிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே அங்கே வந்து வேண்டுதல் வச்சு குறைகளை சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறினாங்க. அங்கே இந்த திருப்பணிக்காக நிறையா செஞ்சுருக்காங்க மக்கள். அதுதான் கருத்து. இது பார்த்திங்கன்னா ஆழ்வார்களோட சன்னதி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆழ்வார் தரிசனம் செய்யலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் பார்த்துட்டு போல இருந்துச்சு அதுவும். அதே மாதிரி அடுத்தது கோயில் பிரகாரம் சுற்றி வர்றதுக்கு வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஆங்கிலேருந்து அந்த கோயில் அழகாக பார்க்கல அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலை சுற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா தாயார் சன்னதி இருக்குது. வாங்க அடுத்தடுத்து கோயிலுக்கு சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாயார் சன்னதி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இந்த கோயில் சுத்தபத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த கோயிலும்
தமிழ்நாடு இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கோயில் நீட்டாக சுத்தமாக பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. அரவிந்த நாயகி தாயார் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே தாயார் சன்னதியிலேருந்து அப்படியே அடுத்த வெளிப்பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும் கோயில். சுற்றி சுற்றி பார்க்க கொஞ்சம் பழமையாக எந்த கோயிலாக இருந்தாலும் சுத்தபத்தமாக நீட்டாக பராமரித்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த கோயிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பிரகாரத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியுது எவ்வளோ பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது அப்படின்ட்டு. ஊரா கிணறு, உரங்கா புலி, மகிழ் மரம், தீரா வழக்கு அப்படின்னு பல சரித்திரங்கள் இருக்குது. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தை பேக் சைடு பார்க்கல இது எவ்வளோ பழமையான கோயிலுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதான் மகிழ் மரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது பார்க்கவே ஒரு கொடை அமைப்பு போல் இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது அந்த கொடை அமைப்பில். அந்த மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகரோட சிற்பம்லாம் வச்சுருக்காங்க, காமிக்கிறேன் பாருங்க. இந்த மகிழ் மரம் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்துக்கு பரிகார மரமாகவும் விளங்குது. அப்படிதான் அங்கே கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நாகரோட சிற்பம், இந்த மாதிரி பரிகாரத்துக்கு பண்ணக்கூடிய நாக சிற்பங்களும் நிறையா வச்சுருக்காங்க. நாகராஜாவோட சிற்பம் பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த மரம் பார்க்கவே. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க. கண்டிப்பாக அந்த மரத்துக்கு வந்தீங்கன்னா வணங்கிட்டு போங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பேக் சைடில் ஒரு கோபுரம் இருக்குது. அது பேக் சைடு போகிற கோபுரம் சூப்பராக இருக்குது, அதுவும் பார்க்க பாருங்கள். இந்த கோயிலோட விமானம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பரமத வாசல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராகவும் இருக்குது, பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டே வாங்க, அடுத்து சொல்கிறேன். இந்த கோபுரத்தை பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோபுர தரிசனம் தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கோபுரத்தை தான் அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதுனால இந்த கோபுர தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குணசீல ஆழ்வாரோட தேவாரம் பாடல் பாருங்கள், கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும், படிக்க இனிமையாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மணவாள முனிவரின் பாடல், ரொம்ப அற்புதமாக படித்தேன், இனிமையாகவும் இருக்கும். திருமங்கை ஆழ்வாரோட தேவாரம் பாடல் ரொம்ப இது படிக்கவும் ரொம்ப அற்புதமாகவும் ஒரு மன நிறைவாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட ஒரு கோயில் தனியாக அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்தால் தரிசனம் செஞ்சீங்க. ஒவ்வொரு ஆங்கிலேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு மடம் இருக்குது பாருங்கள். இங்கே யாகா சாலைன்னு சொல்லி ஒரு தனியாக ஒன்று அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயிட்டு மூலஸ்தானத்தை போய் தரிசனம் செஞ்சலாம். உள்ள நுழைஞ்சனே பார்த்தீங்கன்னா கருடோட சன்னதி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ தாமோதர நாராயண பெருமாள் திருக்கண்ணங்குடி பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு
முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோயிலை சுற்றி காமிச்சு எனக்கு தெரிஞ்ச வேறு சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியாது, நான் பார்க்காத எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 19வது திவ்ய தேசத்தில் சந்திக்கலாம். பாய்.